Happy morning everyone. இன்னைக்கு நம்ம ஹைபிஸ்கஸ் ஃப்ளவரை மேல் அண்ட் ஃபீமேல் பார்ட் எப்படி டிசெக்ட் பண்ணி எடுக்கணும் அதை பற்றி தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லி தர போகிறேன். இந்த ஹைபிஸ்கஸ் ஃப்ளவரோட பொட்டானிக்கல் நேம் ஹைபிஸ்கஸ் rosasinensis. ஆல்வேசி குடும்பத்தை சேர்ந்தது. இப்போ நம்ம இதை எப்படி டிசெக்ட் பண்ணணும்னு கற்றுக்கலாம். அதுக்கு தேவையானது இதுக்கு பேர் ஃபோர்செப்ஸ். இது நீடில். ஒரு சில பேருக்கு நீடில் ஒழுங்காக யூஸ் பண்ண தெரியாமல் இருக்கும். அவங்க சேஃப்டி பென் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் எப்படி டிசைட் பண்ணணும்னு சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு மோஸ்ட்லி எல்லாரும் இந்த க்ரீன் கலர் பார்ட், இந்த க்ரீன் கலர் பார்ட்டுக்கு என்ன அப்படின்னா செப்பல். சயின்டிஃபிக் டேர்மில் இதுக்கு பேர் கேலிக்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம இந்த கேலிக்ஸ் பகுதியை தான் ரிமூவ் பண்ணணும். எப்படி ரிமூவ் பண்ணணும்னு சொல்லித்தரேன். தனியாக எடுத்துட்டோம்ல, இதுதான் கேலிக்ஸ். ஸோ இதை நம்ம டிஸ்பிளேக்காக எப்படி வச்சுக்கலாம். கேலிக்ஸ் பக்கத்துலேயே ஒரு சின்னதாக இங்கே குட்டி குட்டியாக ஹேர் மாதிரி இருக்குது. இது வந்து எப்பி கேலிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இருக்கட்டும். நம்ம ஒவ்வொரு பெட்டலாக ரிமூவ் பண்ண போகிறோம். இதுக்கு பேர் கொரோனா. பெட்டல்ஸ்க்கு பேர் கொரோனா. கோடு இப்படி இழுத்துட்டே போகணும். இங்கே மேலே இதுதான் ஸ்டிக்மா. ஸ்டிக்மா ஸ்டைல் உள்ளுக்குள்ளே இருக்கும், ஓவரி இங்கே இருக்கும். இது மூணும் தான் ஃபீமேல் பார்ட், கைனீஷியம் பார்ட். இப்போ நம்ம ஆண்ட்ரீஷியம் அண்ட் கைனீஷியம் எப்படி எடுக்கணும்னு சொல்லித்தரேன். இங்கே சின்னதாக ஓரத்தில் இப்படி பொழந்துக்கணும். ஸ்டைல் எடுக்கதான் நம்ம இப்படி ஓரமாக அதை குத்திக்கிறோம். இங்கே ஆரம்பித்து மெதுவாக லாஸ்ட் வரைக்கும் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி கொண்டுட்டு போயிட்டே இருங்க. இதுதான் ஸ்டாமினல் டியூப், அந்த ரெட் கலரில் இருக்கிறது. லாஸ்ட் வரைக்கும் நம்ம இப்படியே கொண்டு போயிட்டே இருக்கணும். ஓகே, இப்போது இந்த ஸ்டாமினல் டியூபை நம்ம பொளந்து பார்த்தோம்னா நமக்கு ஒரு ஒயிட் கலரில் ஒல்லியான டியூப் தெரியுதா? இந்த ஒயிட் கலரில் ஒல்லியானது இதுதான் ஸ்டைல். ஓகே, இதை நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். ரொம்ப டெலிகேட்டாக இருக்கும்.
இன்னொரு கட் போட்டுவோம். போட்டு மெதுவாக அப்போ பண்ண மாதிரியே ஓகே ஃபைன். இது கொஞ்சம் நல்லா ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அந்த ஸ்டாமினல் டியூபை மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். இதுதான் ஸ்டாமினல் டியூப். ஸ்டிக்மாவோட தான் எப்போவுமே நம்ம ஸ்டைல் வைக்கணும், இல்லாட்டி அது மிஸ்டேக் ஆகிடும். பிகாஸ் ஸ்டிக்மா என்ன பார்ட்? ஃபீமேல் பார்ட். ஓகே, வெரி குட். இப்போ நம்ம இப்படி எடுத்துக்கணும். இதை எடுத்துட்டோம்ல, இதுதான் நம்ம ஸ்டிக்மா. இதுதான் நம்ம ஸ்டிக்மா. நல்லா பாருங்கள், இது ஸ்டிக்மா. இந்த நீளமான இந்த ஒரு வெள்ளை டியூப் மாதிரி இருக்குல்ல, இதுதான் நம்ம ஸ்டைல். இது ஓவரி. ஓவரிக்குள்ளே தான் ரொம்ப ஃபைனான ஓவியல்ஸ் இருக்கும். இந்த எக்ஸ்ட்ராவாக இருக்கிற இந்த பார்ட்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போது இது மேல் பார்ட் நம்ம ஆண்ட்ரிஷியத்தில் வச்சிடலாம். ஸ்டாமினல் டியூப் ஓப்பன் பண்ணி தான் நம்ம இந்த ஸ்டைல், ஸ்டிக்மா, ஓவரி இதை நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இது ஓவரி, இது ஸ்டைல், இது ஸ்டிக்மா. இதில் இது ஸ்டாமினல் டியூப், இது ஆந்தர். இந்த ஃபைன் ஹேர் மாதிரி இருக்கிறது ஃபிலமெண்ட். இது ஃபிலமெண்ட், இது ஆந்தர். இது ரெண்டும் சேர்ந்து நம்ம ஸ்டேமன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது இதுதான் நம்மளோட ஃபீமேல் பார்ட், ஸ்டிக்மா, ஸ்டைல், ஓவரி. இப்போது இந்த ஓவரியை நம்ம ஒரு கிராஸ் கட் பண்ணி பார்த்தோம்னா இதுக்குள்ளே ரொம்ப குட்டி குட்டியான டைனி ஓவியூல்ஸ் இருக்கும். அந்த ஓவியூல்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதுக்காக நம்ம இந்த ஸ்டைலை இப்போது இப்படி பிச்சிடுறோம். இதுக்குள்ளே இருக்க டைனி ஓவியூல்ஸ் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதோ டைனி ஓவியூல்ஸ் நம்மளுக்கு தெரியுது, பார்த்தீங்களா? எவ்வளோ ஓவியூல்ஸ் நம்மளுக்கு தெரியுது. இதெல்லாம் ஓவியூல்ஸ். ஓவரியை நம்ம கட் பண்ணி பார்த்தோம்னா இந்த மாதிரி நம்மளுக்கு குட்டி குட்டியான ஓவியூல்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இதெல்லாம் தான் ஃபீமேல் பார்ட்.
Thank you. This is your future zoologist signing off.